சிம்பிளான ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? நான் இதில் கொஞ்சம் பன்னீரும் ஆட் பண்ணியிருந்தேன். பன்னீரை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில் வச்சு பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து கடாயில் எண்ணெய் ஊற்றி ரெண்டு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். நான் 2 பேருக்கு செய்கிறதுனால 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். முட்டை நிறையவும் இருந்தால் சாப்பிட நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஆனியன் தான் ஆட் பண்ணணும். வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அடுத்து கேரட் பீன்ஸ் தான் வதக்கணும். கேரட் பீன்ஸ் வதங்க கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு கேரட் பீன்ஸ் சேர்த்து வதக்கிட்டு அடுத்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணுறேன். அப்புறம் முட்டைக்கோஸ் போடுறேன். முட்டைக்கோஸ் கொஞ்சம் நிறையாவே போடுறேன். அதுக்கப்புறம் குடமிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். குடமிளகா லாஸ்ட்டு தான் போடணும், ஏன்னா அது ரொம்ப வெந்துருச்சுன்னா கொலக்கொலன்னு ஆயிரும். பாஸ்மதி ரைஸை நான் வேக வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் சேர்த்துருக்கேன். கடைசியாக இறக்க போகிறப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் ஃப்ளேவரை தூக்கி கொடுக்கும். கடைசியாக பன்னீர் சேர்த்து கிளறி விட்டுட்டா ஃப்ரைட் ரைஸ் ரெடி.